நம்ம அதிபர் 2 சாத்து சாத்தினார் பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? சிங்க வேட்டைக்கு போகிறப்ப வந்துட்டு வேட்டையாடணும் சார். அப்போ வந்து பெரிய சைஸ் விலங்கு தான் வேட்டையாடணும் அதை விட. ஆனால் அதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ பசியில் இருந்தாலும் இந்த கெட்டு போன இந்த கேவலமான விலங்குகளை வேட்டையாடாது, தொட்டு கூட பார்க்காதுன்னு சொல்லிட்டார் சார். அப்படி ஒரு விலங்கு இருக்கா சார்? எனக்கு வந்து சீமானை தான் சொன்ன மாதிரி வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க. விலங்கு அப்படிப்பட்ட விலங்கு இருக்கான்னு கேட்குறேன். விலங்கு இருக்கு. கழுதை புலி, ஹைனா இங்கிலீஷில் அதுக்கு பேர். அந்த விலங்கு ஒன்றுதான் மற்ற விலங்குகள் வேட்டையாடி அழுகி போன அந்த விலங்குகளின் உடலை கூட சாப்பிடும். அந்த விலங்குக்கு அந்த அழுகிப்போன உடலை மாமிசத்தை தின்றால் அதை செரிக்கக்கூடிய செரிமான சக்தியும் அதற்கு உண்டான அமிலங்களும் இருக்கக்கூடிய ஒரே விலங்கு கழுதை புலி. அண்ணனை கழுதை புலின்றது. இது என்னன்னா, நான் ஒன்றை ரெக்கக்னைஸே பண்ணல அப்படின்றது. இது ஒரு இல்லை, இது சீமானதான் தான் சொன்னார். நீங்கள் எந்த அடிப்படையில் எல்லாரும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எப்படி புரிந்து கொள்வது? சீமான் வந்து ஏய் சண்டைக்கு வான்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு. உன்ட்டெல்லாம் சண்டை போடுறது ரெடியா இல்லைன்றது எப்படி சொல்லுவீங்க? இப்போ கலைஞர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரே இது போல் சொல்லியிருக்கிறார்கள். நேற்று கட்சி தொடங்கிய நடிகர்கள் எல்லாம் முதல்வராக ஆசைப்படுகிறார்கள் என்று கருணாநிதி விமர்சனம் செய்திருக்கிறார், ஜெயலலிதா விமர்சனம் செய்திருக்கிறார். அதுக்கு என்னன்னா, பேரை உச்சரிக்கிறது கூட உனக்கு நீ தகுதி இல்லை அப்படின்றது தான். அது ஒரு ஸ்டைலு பாலிடிக்ஸில். நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் ஒரு நிழல் யுத்தம் நடத்திட்டு இருந்தாங்க. கிளாரிட்டி கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வாக்காளனா எனக்கு இது மாதிரி தெளிவாக இருக்கணும். யார் கூட கை கோத்துருக்கான்றதே தெரியாமல் இருந்தால் ஒரு மர்மமாக இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நேற்று அந்த கிளாரிட்டி வந்தது. எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. லெட் த பெஸ்ட் வின்ஸ். ஸோ விஜய் எதை குறி வைக்கிறாருன்னு கேட்டால், திமுக வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் இரண்டையும் குறிவைக்கிறார்.